ஹாய் தோழிஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். எனக்கு சிம்பிளாக நீட்டாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இந்த டிசைனில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு நல்ல நீட்டாக வர்றதுக்கு என்னெல்லாம் நம்ம சின்ன சின்ன ஐடியாஸ் பண்ணலான்றதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இது ஹேண்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஹேண்ட் ஒர்க்கில் ஃபினிஷிங் வந்தாச்சு. டபுள் லைன் பார்டர் கொடுத்துட்டு அந்த பார்டருக்கு மேலே லைன்ஸ், இது ஃபுல்லாக வந்து ஜரி த்ரெட் வந்துடும். உங்களுக்கு ஜரி த்ரெட்டுக்கு இடையில் ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் வச்சு 3 நம்பர் வீடும் சுகர் வீடும் மட்டுமே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ரொம்பவே பட்ஜெட்டில் அவங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுங்க. ரிப்பீட்டடாக உங்களுக்கு அடுத்து கஸ்டமர் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் நெக்கு அப்புறம் ஹேண்டு எல்லாத்துக்குமே நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நீட்டாக வர்றதுக்கு என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றதே சொல்கிறேன். நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க, நான் இப்போ தான் கொஞ்சம் கஸ்டமர் ரீச் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்கணும், பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிசைன் சாய்ஸாக இருக்கும். இதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், ஃபுல்லுமே அந்த டிசைனை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போது ஜரி த்ரெட்டில் இந்த லைனை மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பண்ணிட்டாலே அவ்வளோ அழகாக நீட்டாக யூனிக்காக ஒரு டிசைன் கிடைச்சிடும் நம்மளுக்கு. எந்த லைனாக இருக்கட்டும் இல்லை செக்கடாக இருக்கட்டும், நீங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள், இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சென்டரை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா தெரியாது. நம்மளுக்கு இப்போ 1 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச் கரெக்டாக வச்சுட்டு போகிறோம், இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது லாஸ்ட்டாக போயிட்டால் தெரியாது. இதுவே இங்கேருந்து நம்ம இந்த ரோல்லேருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ லைன் நீங்கள் இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சென்டர்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1 இன்ச்சுனா இந்த சென்டர்லேருந்து 1 இன்ச் வைங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் நீட்டாக வர்றதுக்குமே இந்த டிப் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போதும் அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் டிப்பெல்லாம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ அதுலேருந்தும் கற்றுக்கோங்க. நான் அப்படி தான் எந்த ஒரு விஷயமானாலுமே, எந்த ஒரு சமையலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது சின்ன விஷயம் தானே, இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஆட் பண்ணி பார்த்தா அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாகவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன டிப் தான், இதை இங்கே யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது ஹேண்டு ஃபுல்லுமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஹேண்டுலேயுமே இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணி லைன் போட சொன்னேன், அது ஒரு டிப்பு. இன்னொன்று இந்த இந்த
செயினோட லைன் இருக்குல்ல, இந்த செயினோட லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்து வரீங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே, இந்த லைன்ஸ் ஃபுல்லுமே ஒரே லைனாகவே வரணும். இப்போ இங்கே வந்துட்டோம், இங்கேருந்து திருப்பி நம்ம இங்கே த்ரெட் எடுத்து இப்படியே போனோம் அப்படின்னா அது ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும், ஒரு ஈவனாக தெரியாது. நான் பண்ணுறது எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து ஒரே லைனாக தான் வரும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கும். அந்த டிப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்று இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை இங்கேருந்தே கூட த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே லைன் கண்டினியூ பண்ணி இப்படி வரலாம். ஸோ அந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போது நெக்குக்கு வந்துட்டோம். நெக்கில் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த இதுக்கு பார்த்தீங்களா, செயின் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு செயின் தான் போடுவோம். அது எதுக்காகனா இது முக்கால்வாசி டைலருக்காக அவங்க வந்து பீடில் அடிபட்டுறாமல் நீடில் வந்து கரெக்டாக இதில் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இது இந்த ஜரி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுவே நம்ம ஆரி ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, என்னையை கேட்டால் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைனை நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்குறது முதற்படியே வந்துட்டு நான் இந்த ஜரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இந்த ஜரிக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு என்ன ரெண்டு விதமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் அது போட்டுருவேன். 3 லைன் போட்டால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் பீடு அடிபடாது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, ரொம்பவே சின்னதாக குட்டியாக நெருக்கமாக போட்டுருவேன். இது பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக நெருக்கமாக போட்டது எவ்வளோ நீட்டாக தெரியுது. அந்த டிசைனோட லுக்கையே நல்லா எடுத்து கொடுக்கும். இதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருசாக போட்டாங்கன்னா அதே பர்பஸ் தான், அதே டைலர் வீல் அடிபடாமல் தைக்கிறதுக்காக தான் அவங்களும் போடுறாங்க. ஸோ ஆனால் பெருசாக போட்டாங்கன்னா என்னாகும் அப்படின்னா, இதை விட கூட அவங்க நீட்டாக போட்டிருப்பாங்க அந்த டிசைன்லாம். இப்போ இது போட்டு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை விட அவங்க நீட்டாக போட்டிருந்தாலுமே அந்த டிசைன் என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்து கொடுக்கும். அந்த டிசைனோட லுக்கை வந்து கம்மியாக எடுத்து கொடுக்கும். இதுவே நீங்கள் நெருக்கமாக போடும்போது நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்கும். நம்ம நார்மலாக ஃபினிஷிங் பண்ணியிருந்தா கூட அந்த ஃபினிஷிங்கை நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதுதான் நெக் பேட்டர்ன் ஃபுல்லுமே இது மட்டும்தான். அதாவது டியூபீடும் சுகர் பீடையும் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்கு ஃபஸ்ட்டு ஜரி, அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடு, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கு டியூபீடையும் சுகர் பீடையும் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஃபுல்லாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்னரில் ஜிக்ஸாகோட கார்னர் இருக்குதுங்களா, அதில் 3 பீடும் சுகர் பீடும் வச்சு இந்த மாதிரி 3 வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அதே 3 பீடே புட்டாஸ்க்கும் யூஸ் பண்ணியாச்சு. புட்டாஸ்க்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நெருக்கமாக பண்ணிக்கோங்க. நெருக்கமாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் நெருக்கமாக பண்ணிவிட்டு அடுத்த லைனை அதோட இடுக்கில் இடுக்கு புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நெருக்கமாக வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே நீட்டாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு இந்த மடித்து இந்த இடத்துல அடிப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல மடித்து அடிப்பாங்க டைலர், அதுக்கான ஸ்பேஸும் விட்டுக்கோங்க. சில பேர் வரைஞ்சே கொடுத்துருவாங்க இந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாலும் நாம் அந்த இடத்துல கவனமாக அதை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட இன்னும் நிறைய